அத்தை அத்தை ஓகே தானே? குழந்தை குழந்தை குழந்தையே சரிடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. பக்கத்துல ஹரி சார் இருந்தாரே, அவருக்கு என்ன ஆச்சு? அத்தை ஹரி சார் தான் அவர் உயிரவே பணையம் வச்சு குழந்தைய காப்பாத்திருக்காரு. பாவம் அவர்தான் பாம்பு கடிச்சிருச்சு. சித்த வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பாத்து கையாட்டாதீங்க. அவருக்கு என்ன? ஹரி சார், ஹரி சார் என்ன ஆச்சு? மேடம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. குழந்தைய காப்பாத்தும் போது பெராம்லேட்டரை எடுத்த அதுல கையில பாம்பு பல்லு பட்டுச்சு, அவ்வளவுதான். ஹரி சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம். அம்மா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா. பாம்போட பல்லு பட்டிருக்கு, அதுக்கான விஷமுறிவு சாறு போட்டு கட்டியிருக்கேன். இனி பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் ஹரி சார், பாம்புன்னா உங்களுக்கு பயமே கிடையாதா? ஐயோ, பாம்புனா எனக்கும் பயம்தான். ஆனா குழந்தைக்கு பக்கத்துல அதை பார்த்ததும் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் தட்டி விட்டேன். ஆனா திடீர்னு இவ்வளவு துணிச்சல் எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தான் எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்க மட்டும் இல்லன்னா இந்நேரம் இவனுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்திருக்கீங்க சார். மேடம், நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசி நான் ஒதுக்குறீங்க. குழந்தைக்காக நான் எப்ப கையெழுத்து போட்டேனோ அப்பவே அவன் என் பையன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்? ஹரி சார், ஐயோ ஓகே. என்னது இது? எதுக்காக உங்க ஹீரோயிசத்தை எல்லாம் பாம்பு கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? உங்களை யார் அதை கையில எல்லாம் பிடிக்க சொன்னா? ஏதாவது கம்பை எடுத்து அடிச்சு விரட்டி இருக்கலாம்ல. அப்படிலாம் அடிச்சு கொல்ல முடியாது பிரதிபா. இங்க எல்லாருக்குமே வாழ உரிமை இருக்கு. முறைப்படி ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பாம்பை புடிச்சிட்டு போக சொல்லணும். ரூல்ஸ் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. என்ன செக்ரட்டரி மேடம், பில்டிங்குள்ள அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள எல்லாம் பாம்பெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்த்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா நீங்க? அபார்ட்மெண்ட்டை சுத்தி எல்லாமே கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது வெளியில போயிட்டு வந்த வண்டி மூலமா இந்த பாம்பு வந்திருக்கலாமா இருக்கும். ஆல்ரெடி ஸ்னேக் ரெஸ்கியூர் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அது வரைக்கும் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராதீங்க. ஓகே. இந்த மருந்த 6 மணி நேரம் கழிச்சு கொடுங்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம பாத்துக்குங்க. அப்பதான் இந்த மருந்து வீரியமா வேலை செய்யும். சரியா? என்ன செல்லம்? அப்ப நான் புறப்படுறேன். நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்குங்க. வர்றேன். சார், நீ உள்ள போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி சார்? வைத்தியர் உங்களை விடிய விடிய கண்மொழிக்க சொல்லியிருக்கும் போது நான் எப்படி தூங்குறது? உங்களை தூங்க விடாம பாத்துக்கிறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்ல மேடி, இந்த ஹைவேல போற லாரி டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்க தூங்காம தான் வண்டி ஓட்டுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கிளீனர் இருக்கான் பாரு, அவன் தூங்கி தூங்கி விழுவான். அத பார்த்து டிரைவருக்கே தூக்கம் வரும். வண்டி என்ன ஆகும்? அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே மாதிரி
எனக்கு வராத தூக்கத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறியோ எனக்கும் தூக்கம் வரா மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உள்ள போய் தூங்க. சார் ஏதோ லைட்டா கண்ணை அசந்துட்டேன், அதுக்குன்னு லாரி ஆக்சிடென்ட்னு ஏன் அபசகுணமா பேசுறீங்க? நான் இனிமேட்டு தூங்க மாட்டேன். ஹரி சார், மேடம் வாங்க. உடம்பு எப்படி சார் இருக்கு? ஆ, கை கட்டு பரவாயில்லையா இப்போ? நீங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல, நைட் ஃபுல்லா நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கணும்ல, அதான் கூட இருந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும், அதான் வந்தேன். மேடம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அங்க குழந்தை வேற வீட்டுல தனியா இருப்பா. நீங்க போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? குழந்தை இப்ப தூங்குனா விடிகாலையில தான் முழிப்பான். அப்படியே முழிச்சாலும் நான் பவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், பவி பாத்துக்குவா. சார் சரியான சந்தர்ப்பம், நல்ல விதமா பேசி மேடம் மனசுல இருக்கிறத அவங்க வாயிலே சொல்ல வச்சிருங்க. சார் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி சார் நீங்க உட்காருங்க சார் ப்ளீஸ். நீங்க உட்காருங்க. இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா சரியா இருக்காது. பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல, அதனால ஏதாவது பேசுங்க. பேச வேண்டாம், பாடலாமா? இல்ல, நாளைக்கு நடக்க போற அந்த சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரியும் இருக்கும், அதான் சொன்னேன். வாவ், சார் ஃபார்முக்கு வந்துட்டாரு. பாட்டு பாடி மேடத்தை அசத்த போறாரு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஐயோ மேடம் நீங்க ஆரம்பிங்க, நான் அந்த பாட்டை கண்டுபிடிச்சு அப்படியே சேர்ந்து பாடிடலாம். சரி நான் பாடுறேன், நீங்க கண்டுபிடிங்க. இது என்னோட ஃபேவரட் பாட்டு. தந்தன தத்தன தையன தத்தன தந்தன தத்தன தான தையன தந்தானா. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சரி, இப்போ நான் ஒரு பாட்டை விசில் பண்ணியே காமிக்கிறேன், கண்டுபிடிக்கிறீங்களா? சரி. தந்தன தந்தன வேண்டாம், விசில் பண்றேன். விசில்? சார் எனக்கு புரியல. ஓ, பழைய அதான் விசில்ல பாட்டு புரியல, அதான். தந்தனா தந்தனான்னு பாடியிருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த விசிலிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சரி நீங்களே சொல்லுங்களேன், இது என்ன பாட்டு? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ, பாவை எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. ஐயோ, இது சூப்பர் பாட்டு சார், என்னோட ஃபேவரட் பாட்டு சார். ஐயோ சொதப்பிட்டேனே. அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் பழைய பாட்டை மாத்தி மாத்தி பாடுறாங்க. இத கேட்டா நமக்கே தூக்கம் வந்துரும் போல இருக்கே. கடவுளே. மேடம் இப்போ இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணலாமா? நல்ல லவ் சாங் பாடலாமா? ஓ, மறுபடியும் விசிலா? ஆனா கரெக்டா பண்ணிடுவேன். சரி பாடுங்க.
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஐயோ கேட்க முடியல. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் சாங் தான் போல இருக்கு நமக்கு. பொன் மாலை ஹரி சார். மயக்கம். ஹாய். வாங்க மேடம், என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? இல்ல, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஓ இல்ல இல்ல, நான் தூங்க கூடாதுன்னு மேடம் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தாங்க. அதான் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கோம். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பாடாம ஏதோ ஓல்டு சாங்ஸா பாடிட்டு இருக்கீங்க. ட்ரெண்டுக்கு வாங்க சார். நல்லா சொல்லுங்க சோனியா. தூங்காம இருக்க பாட்டு பாட சொன்னா கேட்டதும் தூக்கம் வர மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சும்மா இரு மேடி. சார், நான் ஒரு ட்ரெண்டான பாட்டை பாடுறேன், நீங்க பாடி காட்டுங்க. தெரிஞ்சா பாடுறேன், ட்ரை பண்றேன். என்ன மேடம்? இந்த பாட்டு பாடலாம். ஏ ஜலபுல ஜங்கு, ஏ டமடும டங்கு, தட் லைஃப் இல்ல கிங்கு, பா சிட்டிங்கு. பாட்டே வரலையே. இதான் பாட்டு. ஓ இதான் பாட்டா? ஓ சரி சரி, இங்க வாங்க, இப்ப பாடலாம். ஏ ஜலபுல ஜங்கு. பாட்டேல வெறும் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு, புரியல. இல்ல இல்ல, கேளுங்க, கிளியரா கேளுங்க. ஏ ஜலபுல ஜங்கு, ஏ டமடும டங்கு, தட் லைஃப் இல்ல கிங்கு, பா சிட்டிங்கு. ஜலபுல ஜங்கு, ஜலபுல ஜங்கு, தட் லைஃப் இல்ல கிங்கு, தக் லைஃப்ல கிங். வா சிட்டிங்கு. ஓகே ஓகே, ஃபாஸ்டா இப்போ ஃபாஸ்டா. ஃபாஸ்டா பாடுங்க. டமடமடங்கு, தட் லைஃப் இல்ல கிங்கு, வா சிட்டிங்கு. இப்போ பாட்டு போட்டிக்கு பேர் கொடுக்கறவங்க எல்லாம் இங்க வந்து பேர் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் அவங்கவுங்க பேரோட ரெடியா இருங்க. சொல்லுங்க சார். ஹரிகிருஷ்ணன் அண்ட் லக்ஷ்மி நோட் பண்ணிக்க. ஹரி சார், அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்க கூட இவ்வளவு ஆர்வமா எல்லா போட்டியிலையும் கலந்துக்கல. ஆனா நீங்க ஒருத்தர் தான் சார், ஒரு போட்டியும் மிஸ் பண்ணாம எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறீங்க. சூப்பர் சார். போட்டியில வெற்றியோ தோல்வியோ எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்துலயும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா கலந்துக்க தான் பயப்படுறாங்க. சோ அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கத்தான் நான் ஒரு போட்டியும் விடாம கலந்துக்கிறேன். இதுல மேடமும் சேர்ந்திருக்காங்க. உங்கள ஒருத்தர் என்ன பார்த்து வாழ்க்கையில எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா அதுதான் என் வெற்றியே. பவி, அடுத்து நாம 2 பேரும் போலாம், சரியா? என்ன சார், பசங்க எல்லாரும் உங்களை ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய பிரஷர் இருக்கு மேடம். அதனாலதான் இப்போ சமீப நாட்கள்ல நீங்களே பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாததுனாலதான். எது நடந்தாலும் பாத்துக்கலாம், தைரியமா இருன்னு சொன்னாதான் அவங்க இப்படிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இந்த வயசுலயே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன்னு நம்மளை பார்த்து 4 பேருக்கு நம்பிக்கை வந்தா அது நல்லது தானே மேடம்? சரி, அது இருக்கட்டும். பாட்டு போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம். ஹாட் வாட்டர்ல கார்கிள் பண்ணி த்ரோட்டை நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. நான் நல்லா தான் சார் இருக்கேன், கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாட்டு போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண எனக்குன்னு ஒரு பேர் கூட இல்ல. எனக்கு லைஃப்லயும் பேர் கிடையாது. அது என்னமோ இது வரைக்கும் யாருமே எனக்கு செட் ஆகல. அதனாலதான் நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.
நான் இப்போ பாட்டு பாட போறேன். என் கூட சேர்ந்து பாட்டு பாட விரும்புறவங்க அந்த பாட்டை நான் முடிக்கிற தேங்க்யூ ஹரி சார். என் நம்பிக்கை வீண் போகல. தேங்க்ஸ். தேங்க்யூ. சாரி மேடம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டேன். அடுத்து பாட்டு போட்டியில வந்து பாட போறவங்க சந்தோஷ் அண்ட் பவித்ரா. என்ன? யார் பேர் கொடுத்தது? நான் கொடுக்கலையே. ரெண்டு பேரும் Come on, சூப்பரா சந்தோஷ், பாடுவாங்க. போய் பாடு. போ, போ. ஆல் தி பெஸ்ட். சார் அதுக்கு இல்ல சார். பவித்ரா, போ பவி. சரி வா. போ பவி. போ, போ போ. சந்தோஷ். தாத்தா போயிட்டு வந்துடுறோம். All the போங்க. best. பவி ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. தேங்க் யூ அத்தை. தேங்க்யூம்மா. மேடம், நான் தான் உங்களை பாட சொல்லி பேர் கொடுத்தேன். எப்படி சூப்பர் இல்ல? தேங்க்யூ 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 தேங்க்யூ.